Good morning students. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். நம்ம அன்னைக்கு நேற்று பார்த்தோம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1ஓட வேல்யூ தான் I. இது ஒரு இமேஜின் தான் பண்ணிக்கிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1க்கு தான் ஆன்சர் 1ன்னு தெரியும். நெகட்டிவ் ஆஃப் 1 ஸ்கொயர் ரூட் ஆன்சர் தானப்பா I அப்படிங்கிறாங்கன்னு. அதில் அன்னைக்கு பார்த்தோம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் பார்த்தோம் அடிஷன் எப்படி பண்ணுறது, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி அடிஷன் பண்ணுறது, எப்படி சப்ராக்ஷன் பண்ணுறது, மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது எப்படி, அடுத்து எப்படி பண்ணுங்கப்பா டிவிஷன் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தோம். ஸோ அது மாதிரி இதுக்கு சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குதுன்னு இது வந்து ஒரு கேட்குறாங்க. இது க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, இது வந்து அடிஷன், இது ப்ளஸ் பண்ணி காட்டணும், இது மல்டிப்ளிகேஷனில் சரியா கண்ணு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு 1 மார்க்ஸ் வந்தாலும் வரலாம். ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த இன்னைக்கு நடத்துகிற வீடியோவில் தேவையில்லாததான். ஆனால் ஒவ்வொரு சம் மட்டும் பார்த்துட்டு போனால் நான் நெக்ஸ்ட் டைம் அப்படி பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் கொஞ்சம் பார்த்துடலாங்க. ஸோ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுறேன்னாப்பா, ஏதாச்சும் ஒரு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறீங்க, Z1 தென் Z2. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா எனக்குப்பா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் வரும் அப்படிங்கிற. அதாவது A + IB + C + ID ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர். Z1 + Z2 அது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ரெண்டே பிளஸ் பண்றா என்ன வரும் பார்த்தீங்கன்னா A என்ன சொன்னேன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அடிஷன் என்னங்க ரியல் பார்ட் தான் பிளஸ் பண்ணும். அப்பனா A + C. இமேஜின் பண்ணுங்க IB ID. அப்பனா I காமன் எடுத்தீங்கன்னா ஸோ B + D. அப்பனா ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை அடிஷன் பண்ணாலும் எகைன் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து தெரியும் உங்களுக்கு Z1 + Z2 + Z3. Z2வையும் Z3யும் பிளஸ் பண்ணிட்டு Z1 பிளஸ் பண்ணாலும் சரிங்க, Z1 தென் Z2 பிளஸ் பண்ணிட்டு Z3யோட பிளஸ் பண்ணாலுமே ரெண்டுமே எனக்கு என்னப்பா ஈக்குவல் தான் அப்படிங்கிறாங்க. சரிங்களாங்கண்ணா? சரி, இது வந்து நான் சொன்னது தப்பு, சாரிங்கண்ணா. இது வந்து அசோசியேட்டிவ் வரணுங்கண்ணா. காமுடேட்டிவ் ரெண்டு தான், Z1 + Z2. Z1 + Z2வையும் Z2 + Z1ஐயும் ரெண்டையும் மாத்தி பிளஸ் பண்ணாலும் ரெண்டு என்னப்பா ஈக்குவல். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் அந்த சொன்ன அப்ளை சொன்னதுங்கன்னு. Z1 + Z2 + Z3 ஈக்குவல் டு Z1 + Z2 + Z3. ஸோ Z2வையும் Z3யும் பிளஸ் பண்ணிட்டு Z1ஓட பிளஸ் பண்ணாலும் சரி, இல்லை Z1 Z2 ரெண்டு பிளஸ் பண்ணிட்டு Z3 பிளஸ் பண்ணாலும் சரி, ரெண்டு என்னப்பா ஈக்குவல். சார் அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படி என்னங்க சார்? இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை எதோட ஆட் பண்ணீங்கன்னா எனக்கு அதே காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரும். சரி, அது வேண்டாங்க. 2ங்கிற நம்பர் இருக்குது. 2ங்கிற நம்பரை எதோட ஆட் பண்ணா உனக்கு 2 கிடைக்கும் 0. அப்பனா இங்க Z1ஓட எதோ ஆட் பண்ணா எனக்கு 0 கிடைக்கும்பா 0. அப்பனா 0ங்கிறது இங்க பாத்தீங்கன்னா அடிட்டிவ் ஐடென்டிட்டி. சோ நெக்ஸ்ட் வந்து எனக்குப்பா அடிட்டிவ் இன்வர்ஸ். சார் நம்ம பார்த்தீங்கன்னா எனக்குப்பா உங்களுக்கு ஒரு 4ங்கிற நம்பர் இருக்குது. 4ங்கிற நம்பரை எந்த நம்பரோட ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0 கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். எப்படிங்க? 4ங்கிற நம்பர் இருக்குது, அந்த நம்பரை எதோட ஆட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் 0 கிடைக்குன்னு பார்த்தோன்னா அதனோட நெகட்டிவ் சைனால இன்ட்டு பிளஸ் பண்ணா மட்டும்தான் ஆன்சர் 0 கிடைக்கும். அப்புறம் அதே மாதிரி தாங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z1 இருக்குதுன்னா அதனுடைய நெகட்டிவ் சைனோட ஆட் பண்ணாதான் ஆன்சர் 0 கிடைக்கும். இதுக்கு பேர் தான் எனக்கு அடிட்டிவ் இன்வர்ஸ். எதுக்கு பேர் அடிட்டிவ் இன்வர்ஸ்பா? இந்த -Z1 பேருக்கு தான் என்னப்பா அடிட்டிவ் இன்வர்ஸ். ஸோ அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனுக்கு அதே சேம் ப்ராப்பர்ட்டி, க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, எல்லா ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. ஸோ ரெண்டு நம்பர் அப்படி நான் அன்னைக்கே படித்தோம், படித்தோம். ரெண்டு நம்பர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன்ட்டு பண்ணினா எகைனியே காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். எகைனியே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் கிடைக்கும். காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடைக்கும், ரெண்டு ஈக்குவலாக இருக்காது. சரிங்களா? அடுத்தது
காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுங்கப்பா, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z1 Z2 இன்டு பண்ணாலும் சரி, நீங்க Z2 Z1 இன்டு பண்ணி பார்த்தாலுமே ரெண்டுமே என்ன பண்ணுங்கப்பா ஈக்குவலா தான் இருக்கும். நீங்க வேணா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எடுத்து இன்டு பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஆன்சர் ஒரே மாதிரி தான் வருங்க. நெக்ஸ்ட் அசோசியேட் அதே மாதிரி தான், Z1ஐயும் Z2 இன்டு Z3 Z2 இன்டு பண்ணிட்டு Z1 இன்டு பண்ணாலும் சரிங்க, Z1 இன்டு Z2 இன்டு பண்ணிட்டு Z3 ஆல் இன்டு பண்ணாலும் ஆன்சருங்கப்பா ஈக்குவல். அடுத்து பார்த்தப்ப மல்டிபிகேஷன் ஐடென்டிட்டி. மல்டிபிகேஷன் ஐடென்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z1 காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது, அது எந்த நம்பரோட இன்டு பண்ணீங்கன்னா எனக்கு Z1 கிடைக்கும். இந்த அடிட்டிவ் அதாவது ஐடென்டிட்டி நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடிட்டிவ்னா எந்த நம்பரோட ஆட் பண்ணா ஆன்சர் எனக்கு அந்த நம்பர் கிடைக்கணும். அதே மாதிரி மல்டிபிகேஷன் என்னங்கப்பா, எந்த நம்பரோட இன்டு பண்ணா அதே நம்பர் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 1 இன்டு பண்ணா என்ன பண்ணுங்கப்பா Z1 கிடைக்கிறதுனால இங்க 1ங்கிறது இங்க பத்தி என்ன பண்ணுங்கப்பா மல்டிபிளிகேஷன் ஐடென்டிட்டி. மல்டிபிளிகேட்டிங் இன்வர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாப்பா கவனிங்க, நல்லா கவனிங்க. சார் இன்வர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னாப்பா இங்க ஐடென்டிட்டி என்ன கிடைக்குதோ அதுதான் இங்க ஆன்சரா வரணும் அப்படிங்கிறாங்க. Z1ஓட அதை ஆட் பண்ண எனக்கு ஆன்சர் 0 கிடைக்குன்னு பார்த்தோம்னா மைனஸ் சொன்னீங்க. அதே மாதிரி இங்க எதுப்பா மல்டிபிள் ஐடென்டிட்டி ஆன்சர் 1ங்களா, அப்பனா Z1ஓட எதை இன்டு பண்ணா ஆன்சர் 1 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ரெசிப்ரோக்கல். அப்பனா Z1 இன்டு 1/Z1 அப்ப இது என்னங்கப்பா கேன்சல் ஆயிரும். அப்ப இது பத்தி என்னங்கப்பா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். சரியாங்கண்ணா? சரி, இது வந்து சும்மா ஒரு ஆக்சுவலா வந்து நம்ம கிளாஸ் வந்து ஒரு 5 மினிட்ஸ்ல முடிச்சிருவோம். சரி, இது நம்மளுக்கு தேவைங்க. சரி, தேவைங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்த ஒரு லைன்ல இருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ப்ராப்பர்ட்டி நடத்தினாங்கன்னு இந்த ப்ராப்பர்ட்டி அவங்க ப்ரூஃப் பண்ணி கட்டியிருக்காங்கன்னு ஜஸ்ட் போட்டு பார்த்துக்குங்க. இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி போட்டிருக்கோம், அது பார்த்துக்கலாம். சரி விடுங்க. இப்போ என்ன பண்றேன்னு தெரியல, நீங்க இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒபே தி லா ஆஃப் ஐடென்டிட்டிஸ் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு தெரியுமில்லங்கன்னு பேஸ் ஈக்குவலா இருந்தா பவரை ஆட் பண்ணணும் படிச்சிருக்குமா. அப்பனா Z பவர் M Z பவர் N ஈக்குவல் டு ஆன்சர் என்னங்க, ரெண்டு பேஸ் ஈக்குவலா இருக்கறனால ஆட் பண்ணிக்கலாம். Z பவர் M டிவைடட் பை Z பவர் N அப்படின்னா கீழே இருக்கிற நம்பர் மேல வந்தா நமக்கு பவர்ல மைனஸ் வருங்களா, அப்புறம் மைனஸ். ஸோ Z பவர் M பவர் N அப்படின்னா என்ன பண்ணுங்கப்பா பவர் என்ன இன்டு பண்ணிக்கணும்ல, பவர்ல பவர் என்னப்பா இன்டு பண்ணிக்கணும். அதே மாதிரி Z1 இன்டு Z2 M ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா Z1M இன்டு Z2M. எக்ஸைஸ் 2.3 ஃபர்ஸ்ட் சம் நீங்க போட்டுலாங்கன்னு போட்டுருங்க. அதே மாதிரி செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கான், 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் டிஸ்ட்ரிபியூட் லெவல் போட சொல்லியிருக்கான், போட்டுருங்க. சரிங்களாங்கண்ணே? அடுத்தது பார்த்தீங்கன்னா Z3 அடிட்டிவ் இன்வர்ஸ் மல்டிபிகேட்டிவ் இன்வர்ஸ் கேட்டிருக்கான். ஒவ்வொரு நம்பருக்கும் Z1க்கு எது மல்டிபிகேட்டிவ் இன்வர்ஸ், ஃபர்ஸ்ட் அடிட்டிவ்னா என்னங்க, அதுக்கு ஆப்போசிட் சைன். ரியல் பார்ட்டுக்கு ஆப்போசிட் பண்ணணும், இமேஜினரி பார்ட்டுக்கு ஆப்போசிட் சைன் பண்ணணும். சரிங்களாங்கண்ணே? ஸோ மல்டிபிகேட்டிவ் இன்வர்ஸ் வேணா நான் போட்டு காட்டுறேன். சரிங்களாங்கண்ணே? நான் போட்டு காட்டுறேன். சரிங்களா? இல்ல அது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் ஆன்சர் வந்துருங்க. எந்த ஃபார்முலானா மல்டிபிகேட்டிவ் இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணி இதுதான் ஃபார்முலா. ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு Z ஈக்குவல் டு X பிளஸ் IY ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு, அதுக்கு மல்டிபிகேட்டிவ் இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்றதுக்கு ஃபார்முலா இதுதாங்கன்னு X divided by X square plus Y square plus I divided by minus Y divided by X square plus Y square. அப்ப நாங்க ஒன்னு சின்ன ஒரு கவனிங்க, சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப 2 plus 3i இருக்கு. 2 plus 3iக்கு என்னப்பா உங்களுக்கு மல்டிபிள் இன்வர்ஸ் வரும், இங்க x க்கு என்ன பண்ணுங்கப்பா, சோ 2. அப்படி x ஸ்கொயர் அங்கன்னு x ஸ்கொயர் ஆன்சர் என்ன பண்ணுங்க 2. y என்னது எனக்கு y 3யா 3iங்களாங்கன்னு, yங்கிறது 3யா 3i ஆகுன்னு, சோ 3. சோ 3 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 9. சோ பிளஸ் i மைனஸ் y இருக்காங்கன்னு, அப்ப y என்ன பண்ணுங்கப்பா 3, அப்பனா மைனஸ் 3 டிவைடட் பை 4 பிளஸ் 9, அப்பனா 2 டிவைடட் பை 13 மைனஸ் i டிவைடட் பை 3/13. இதுக்கு பேர் பண்ணுங்கப்பா மல்டிபிளிகேட்டிவ் இன்வர்ஸ். மல்டிபிளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்றதுக்கு இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சம் போட்டீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். இது x, இது y. சரியாங்கன்னு அப்படியே எடுத்துக்கணும். சரிங்களா? அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸைஸ் 2.3ல ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களாங்கன்னு? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல 2.4. இன்னைக்கு வந்து நம்மளோட எய்ம் பார்த்தீங்கன்னா 2.3 2.4 முடிக்கணும். சரிங்களா?